வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்தின் 2ஆம் பூர்வீக பாசன பகுதி நிலங்களுக்காக வினாடிக்கு 2000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், விவரம். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையிலிருந்து சற்று முன்பு சிவகங்கை மாவட்ட பூர்வீக பாசன பகுதி 2ற்கு வினாடிக்கு 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையில் உள்ள 7 சிறிய மதகுகள் வழியாக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் வைகை ஆற்றின் வழியே திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களின் வழியே இந்த தண்ணீர் செல்கிறது. இதனால் இந்த 4 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோரம் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஆற்றில் இறங்கவோ ஆற்றை கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்றும், கால்நடைகளை தண்ணீர் விட செல்ல வேண்டாம் என்றும், துவைப்பதற்கு செல்ல வேண்டாம் என்றும் பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீரின் மூலம் சிவகங்கை மாவட்டம் வைகை பூர்வீக பாசன பகுதி 2ற்கு உட்பட்ட 45,000க்கும் மேற்பட்ட பாசன நிலங்கள் பயன்பெறும். இந்த தண்ணீர் இன்றிலிருந்து வருகிற 6ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு திறக்கப்படுகிறது. மொத்தமாக 772 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இது தவிர கடந்த 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை வைகை பூர்வீக பாசன பகுதி 1ற்கு வினாடிக்கு 2500 கனஅடி வீதம் மொத்தம் 624 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டம் வைகை பூர்வீக பாசன பகுதி 3ற்கு உட்பட்ட 30,000க்கும் மேற்பட்ட பாசன நிலங்கள் பயன்பெற்றது. இந்நிலையில் தற்போது சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் 6ஆம் தேதி வரை திறக்கப்படும். அதையடுத்து வருகின்ற 8ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை வைகை பூர்வீக பாசன பகுதி 1ற்கு உட்பட்ட மதுரை மாவட்ட பாசன நிலங்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. மதுரை மாவட்ட பாசன நிலங்களுக்கு மொத்தமாக 428 மில்லியன் கனஅடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. ஆக மொத்தமாக மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 3 மாவட்டங்களிலும் சேர்ந்து 1,05,000க்கும் மேற்பட்ட பாசன நிலங்கள் பயன்பெற உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர கடந்த 31ஆம் தேதி 58ஆம் கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 150 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு சென்று உள்ளது. இதனால் மதுரை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பாசன நிலங்களில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது 71 அடி உயரமுள்ள வைகை நீர்மட்டம் 69.11 அடியாக உள்ளது. அணையிலிருந்து மொத்தமாக அனைத்து மாவட்டங்கள் பாசனத்திற்கும் கால்வாய் பாசனத்திற்கும் சேர்த்து 3499 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு மொத்தமாக சென்று கொண்டிருக்கிறது. அணைக்கு நீர்வரத்து 1823 கன அடி நீர்வரத்து உள்ளது. அணையில் நீர் இருப்பு 5601 மில்லியன் கனஅடியாக உள்ளது. மொத்தமாக ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.